இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்த கிரேடியன்ட் பூஸ்டிங் அல்காரிதம் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது போக இந்த வீடியோவில் சின்ன ஒரு டேட்டா செட் மாதிரி இருக்கிற அந்த டாய் டேட்டா செட்டை எடுத்து இதை வந்து உங்களுக்கு எப்படி ஆக்சுவலாக இந்த கிரேடியன்ட் பூஸ்டிங் அல்காரிதம் ஒர்க் ஆகுது அடா பூஸ்ட்டை கம்பேர் பண்ணியும் அப்படிங்கிறத இங்கே நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா, வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃபோக்ஸ், வெல்கம் டு லேர்ன் வித் மீ. உங்கள் எல்லாருக்குமே ஆக்சுவலாக தெரியும் நம்ம வந்து அந்த ஆடா பூஸ்ட் அல்காரிதம் வந்து இதுக்கு முன்னாடி நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஆடா பூஸ்ட் அல்காரிதமில் தாண்டியும் இந்த கிரேடியன்ட் பூஸ்டிங் அல்காரிதமில் என்ன ஒரு டிஃபரன்ஸ் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்ல. ஸோ இது ரெண்டுக்கும் உண்டான டிஃபரன்ஸை மொதல் பார்த்துட்டு அப்புறம் கிரேடியன்ட் பூஸ்டிங்குள்ளே போகலாம். அடா பூஸ்டில் ஆக்சுவலாக என்ன நடந்தது, இனிஷியலாக நம்ம வந்து ஒரு ஸ்டெம்ப் எடுத்துக்கிட்டோமா, அந்த ஸ்டெம்பை எடுத்துக்கிட்டு அந்த ஸ்டெம்ப் வந்து எப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுது அப்படிங்கிறத பார்த்துட்டு இது எது மிஸ்கிளாசிஃபிகேட்டான டேட்டா பண்ணியிருக்கோ அதை எடுத்து அடுத்த ஸ்டெம்புக்கு நம்ம கொடுத்தோம். ஸோ இது மாதிரி ஸ்டெம்பை வச்சே ஒன்று ஒன்றா ப்ரீவியஸோட எரரை வச்சு நம்ம மாடல் வந்து ரெடியாகி அதில் வந்து மெஜாரிட்டியை நம்ம எடுத்து எது கரெக்டாக கிளாஸிஃபை பண்ணுதுங்கிறத பார்த்து நம்ம ஆடா பூஸ்ட்டுக்கு நம்ம பண்ணோம். ஓகேயா? ஆனால் இப்போது நம்ம கிரேடியன்ட் பூஸ்டிங் அல்காரிதமில் வந்து நம்ம ஸ்டெம்ப் மாதிரி எடுத்துக்கிற மாட்டோம். இங்கே நம்ம என்ன எடுக்க போகிறோன்னா ஒரே ஒரு லீஃப் மட்டும்தான் நம்ம எடுப்போம். லீஃபை வச்சு தான் நம்ம வந்து இங்கே எல்லாமே பண்ண போகிறோம். ஓகேயா? இங்கே லீஃப்னு எடுத்துக்கிட்டால் நம்மளோட எக்ஸாம்பிளுக்காக நான் வந்து ஒரு 4 லீஃப் வச்சு உங்களுக்கு நான் சொல்லித்தர போகிறேன். ஓகே, ஆக்சுவலாக இன்னும் ரியலாக கிளாஸிஃபிகேஷன் நடக்கும் போதெல்லாம் 8 to 32 லீவ்ஸ்க்கு மேலே போகும். பட் அதெல்லாம் பண்ணி நம்ம காம்ப்ளிகேட் பண்ண விருப்பப்படலை. ஸோ அதை பண்ணோன்னே ஈஸியாக புரிஞ்சுக்கிறது மாதிரி நம்ம வந்து ஒரு 4 லீவ்ஸை வச்சு தான் இங்கே பார்க்க போகிறோம். ஓகேயா? ஸோ இதுதான் மேஜராக வந்து ஆடா பூஸ்ட்டுக்கும் கிரேடியன்ட் பூஸ்டிங்க்கும் உள்ள வித்தியாசம். ஸோ இந்த டேட்டா செட்டில் ஆக்சுவலாக இப்போ என்ன இருக்குதுன்னா ஹைட் இருக்குது, ஃபேவரட் கலர், ஜெண்டர், வெயிட். ஒரு டிஃப்ரெண்ட் ஹைட்டான பீப்புள்ஸ்க்கு வந்து இதை மெஷர் பண்ணியிருக்கோம். அப்புறம் வந்து அவங்களோட ஃபேவரட் கலர்ஸை மெஷர் பண்ணியிருக்கேன். ப்ளூ மெஷர் பண்ணியிருக்கேன் பாருங்கள், அதை மார்க் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் கேட்டகரிக்கல் டேட்டா. ஜெண்டரும் அதே மாதிரி தான், மேல் ஃபீமேலுங்கிறது வந்திருக்கு. இது வெயிட்டு கிலோகிராமில் கொடுத்துருக்கேன். இப்போது நான் இங்கே என்ன பண்ணும், ஆக்சுவலாக அந்த கிரேடியன்ட் பூஸ்டிங் அல்காரிதம் வந்து இனிஷியலாக கிரேடியன்ட் பூஸ்டிங் அல்காரிதமில் என்ன சொல்லியிருக்கேன், ஒரே ஒரு லீஃப் எடுக்கும்னு சொல்லியிருக்கேன். ஸோ இந்த அல்காரிதம் எப்படி ஒர்க் ஆக போகுதுன்னா இதோட ஆவரேஜை கண்டுபிடிக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நீங்கள் நான் வச்சுக்க வேண்டிய விஷயம், இதோட ஆவரேஜ் வெயிட்டை கண்டுபிடிக்கும். ஸோ இது எல்லாத்துக்குமே ஆவரேஜ் எடுத்தால் எவ்வளோ வெயிட் வருதுன்னா ஆக்சுவலாக 71.2 அப்படிங்கிற வேல்யூ வருது. இது ஃபுல்லாத்துக்கும் ஆவரேஜ் எடுக்கும் போது இப்போது இது என்ன பண்ணுன்னா இந்த 71 பாயிண்ட் அப்படிங்கிறது இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் ஆக்சுவலான வெயிட்டு. நம்ம இந்த ஜெண்டரோட நம்ம மாடல் ஆக்சுவலாக என்ன பண்ண போகிறோம், இது எல்லாத்தையும் வச்சுட்டு இந்த வெயிட் எப்படி ப்ரிடிக்ட் பண்ணுது அப்படிங்கிறத தான் வந்து இந்த டேட்டாஸை வச்சு ட்ரெயின் பண்ணி ஒரு டெஸ்ட் டேட்டா வச்சு கொடுத்தோம்னா கண்டுபிடிக்கும். இங்கே அதே மாதிரி தான் இங்கே கிட்ட நம்மக்கிட்ட லேபிள் இருக்குது. 88 தான் அதோட வெயிட்டுன்னு தெரியும். பட் இதோட ஆவரேஜ் எடுத்து ஸோ இதுக்கும் இதுக்கும் எவ்வளோ வெயிட் டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத வந்து இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அதுதான் வந்து ரெசிடியூல்ஸ்னு சொல்லுவோம். நம்ம லீனியர் ரிக்ரெஷனில் அதை பண்ணியிருப்போம். ஓகே, ஒரு அப்சர்வ்டு வேல்யூக்கும் நம்ம ப்ரிடிக்டட் வேல்யூக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்னவோ அதுதான் வந்து ரெசிடியூல்ஸ்னு சொல்லி நம்ம மென்ஷன் பண்ணியிருப்போம். ஸோ இப்போ அது எல்லாத்தையும் இங்கே வந்து நான் மார்க் பண்ணுறேன். இதோட வேல்யூக்கும் இந்த ஆவரேஜ் வெயிட்டுக்கும் உள்ளதுக்கும் இதை வந்து ஆவரேஜ் வெயிட்டுன்னு போட்டுக்கலாமா. ஸோ இந்த ஆவரேஜ் வெயிட்டுக்கும் இதில் இருக்கிறது எல்லாத்துக்கும் டிஃபரன்ஸ் என்னங்கிறத இப்போ நம்ம வந்து இதில் எழுதிடலாம். ஸோ இப்போ நான் இந்த எல்லாத்துக்கும் நம்ம கண்டுபிடிச்ச 71 பாயிண்ட் அப்படிங்கிற இந்த ஆவரேஜ் வேல்யூக்கும் அதுக்கப்புறம் நம்ம ப்ரிடிக்ட் பண்ண வேல்யூ இருக்குது பார்த்துருக்கீங்களா, அதுக்கும் இதுக்கு ரெண்டுக்கும் உள்ளான டிஃப்ரென்ஸை கண்டுபிடிச்சோன்னா இதுதான் வரும் 16.8. ஸோ இது மாதிரி இது எல்லாத்துக்குமே ரெசிடியூல்ஸ் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இதை கண்டுபிடிச்சிட்டு இந்த பேஸ்ட் அப்பான் நம்ம சொல்லியிருக்கோம்ல, இந்த 3 இதை வச்சு தான் நம்ம மாடல் பில்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாடலை வச்சுக்கிட்டு இது எப்படி வந்து இந்த வேல்யூஸை ரெசிடியூவலை ப்ரிடிக்ட் பண்ணுறதா நம்ம பண்ண போகிறோம். வெயிட் கிடையாது, ரெசிடியூவலை எப்படி ப்ரிடிக்ட் பண்ண போகிறதுங்கிறது. ஏன் ரெசிடியூவலை பண்ணுங்கிறதுங்கிறத வந்து நான் உங்களுக்கு நான் கடைசி சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து இப்போ நம்ம இதை தான் கன்சிடரேஷன் எடுக்க போகிறோம். ஓகேயா? இங்கே இதை மறந்துடுங்க. ஸோ நம்ம இங்கே என்ன எடுத்துக்கலாம், ஃபஸ்ட்டு இருக்கிறது மேலே வந்து ஜெண்டர் எடுத்திருக்கேன். நம்ம இது கிளாஸிஃபை பண்ணுறதுக்கு ஜெண்டரில் ஃபீமேல் எடுத்தாச்சு. ஃபீமேல் எடுத்துக்கிட்டு இந்த பக்கம் என்ன பிரான்ச் போட்டிருக்கேன், ஹைட் எடுத்திருக்கேன். ஓகே, இங்கே வந்து கலர் நாட் ப்ளூ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன் டிசிஷன் ட்ரீயில். ஃபஸ்ட்டோட கலர் வந்து லெஸ் தென் 1.6 இருக்கிறது எல்லாமே இங்கே கலர் நாட் ப்ளூ. இப்படி பிடிச்சோன்னா இங்கே என்ன, இது வந்து எஸ்ஸுங்கிற கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுறது, நோங்கிற கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுறது. இதே மாதிரி எஸ்ஸு, இது நோ அப்படிங்கிறது. ஸோ ஹைட்டு வந்து லெஸ் தென் 1.6 இருக்கிறது எல்லாத்தோட ரெசிடியூல்ஸும் நான் இங்கே எழுத போகிறேன். இங்கே இருக்கிற இந்த 1.6 கீழே இருக்கும்ல அதோட ரெசிடியூல்ஸ் நான் எழுத போகிறேன். கிரேட்டர் தென் 1.6 இருக்கிறது எல்லாத்தோட ரெசிடியூல்ஸும் இந்த எழுத போகிறேன்.
ஸோ அதே மாதிரி தான் கலர் நாட் ப்ளூன்னு சொல்கிறவங்களுக்கு எஸ்ன்னு சொல்கிறவங்களுக்கு இதுவும் மற்றதெல்லாம் இங்கே எழுத போகிறேன். ஸோ அப்படி வேல்யூஸ் நான் எழுத ஆரம்பித்தேன்னா என்னோடய வேல்யூஸ் எவ்வளோ வரும் இங்கே அப்படின்னு பார்த்தா -14.2 -15.2. ஸோ இங்கேருந்து நீங்கள் பார்த்தாங்களே தெரியும் லெஸ் தென் 1.6 இருக்கிற வேல்யூ வந்துன்னு பார்த்தா இந்த 14.2 15.2 தான். ஸோ இங்கே தெரியுதா? ஸோ இதை எடுத்து எழுதிட்டோம். அப்புறம் வந்து இங்கே பக்கம் 4.8 சரியா? அதே மாதிரி இங்கே எழுதணும்னா 1.8 5.8 இங்கே வந்து 16.8. ஸோ கிரேட்டர் தென் இதில் வந்து ஒரு இது மட்டும் வருது. ஸோ இதெல்லாம் நம்ம இங்கே கேல்குலேட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ இங்கே 2 வேல்யூஸாக இருக்கா, நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதை வந்து ஆவரேஜ் எடுத்துட்டா இது எப்படி மாறிடும், அந்த வேல்யூ 14.7 மாறிடும். இதை ஆவரேஜ் கண்டுபிடிச்சா 3.8ன்னு மாறிடும். ஸோ இதை ரப் பண்ணிடலாம் பிகாஸ் இது ஆவரேஜ் எடுத்துட்டோம். ஸோ இதுதான் வந்து இப்போ நம்மளோட ஃபைனல் வேல்யூஸ். ஓகே, நம்ம கிளாஸிஃபை பண்ணியிருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இனிஷியல் ப்ரிடிக்ஷன் பண்ண போகிறோம். ஆல்ரெடி நம்ம என்ன எடுத்திருக்கோம், இந்த ஃபஸ்ட் இதுக்கு நம்ம எடுக்க போகிறோம். ஆல்ரெடி என்ன எடுத்திருக்கோம், 71.2ன்னு எடுத்திருக்கோம். ஸோ இந்த 71 பாயிண்ட்டை வந்து பிகாஸ் இது எதில் வருது, இவங்க வந்து எஸ்ஸு நோவு, இவங்க ஜெண்டர் வந்து மேல் கிடையாது ஃபீமேலு. ஸோ எஸ்னா தான் இங்கிட்டு போனோம், நம்ம வந்து ஃபீமேல்னால இங்கிட்டு வரோம். கலர் நாட் ப்ளூ, இந்த கண்டிஷன்லாம் சாட்டிஸ்ஃபை ஆகும். ஆகி நம்ம எடுத்தோன்னா நம்மளுக்கு என்ன ரெசிடுவல்ஸ் வருதுன்னா 16.8 வருது. ஓகே, அதை நம்ம எடுத்து வச்சுக்கிறோம். இப்போ எதுக்கு நம்ம முன்னாடியே கண்டுபிடிச்சிருக்கோம் பார்த்தீங்களா இந்த ஆவரேஜ் வெயிட்டு, அதோட இதை ஆட் பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து இந்த ப்ரிடிக்டட் வெயிட் கிடச்சிரும். சரியா? அப்போ 17.2ஐயும் 16.8ஐயும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு எவ்வளோ வேல்யூஸ் வருது, 88. ஓகே, நம்மளுக்கு தேவையான ப்ரிடிக்டட் வேல்யூ வந்துருச்சு. ஸோ இங்கே என்ன ப்ராப்ளம் நடக்குதுன்னா ஆக்சுவலாக நம்ம 88ங்கிறது கரெக்டான அந்த வேல்யூவை ப்ரிடிக்ட் பண்ணிட்டோம். ஸோ ஒரு அப்ராக்சிமேட்டாக அந்த வேல்யூவை ப்ரிடிக்ட் பண்ணால் பிரச்சனை கிடையாது. பட் இது கரெக்டாக ப்ரிடிக்ட் பண்ணிடுச்சு. ஸோ இது மாதிரி பண்ணும்போது என்ன ஆகும்னா, நமக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கோம்ல, ட்ரைனிங் டேட்டாவில் பண்ணும்போது இது மாதிரி பண்ணுறதுனால நம்மளுக்கு ஓவர் ஃபிட்டிங் கண்டிஷன் நடக்கும். ஸோ அதோட வேரியன்ஸ் ஜாஸ்தியாகும். ஸோ நம்மளோட மாடலுக்கு அப்படிப்பட்டது தேவையே கிடையாது. நம்ம இங்கே என்ன பண்ணுவோன்னா லேர்னிங் ரேட் அப்படிங்கிற ஒரு பேராமீட்டர் புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன். அந்த லேர்னிங் ரேட் என்ன பண்ணுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளோட இந்த மாடலோட ரெசிடியூவல்ஸ் எல்லாம் குறைச்சி கரெக்டான ப்ரிடிக்ஷனுக்கு போகிற மாதிரி அது வந்து பண்ணும். அந்த லேர்னிங் ரேட்டுங்கிற அந்த பேராமீட்டர் அதை ஆல்ஃபான்னு வச்சுக்கலாம். ஆக்சுவலாக அதோட வேல்யூஸ் வேரி ஆகும். எனக்கு 0 to 1 நினைக்கிறேன். ஆமாம், 0 to 1 வந்து அது வேரி ஆகும். நம்மளோட கண்டிஷனுக்கு 0.1 எடுத்திருக்கேன். ஸோ 71 பாயிண்ட் ப்ளஸ் 0.1 இதோட மல்டிப்ளை பண்ணி 16.8 எடுத்தேன்னா எனக்கு என்ன வேல்யூ இப்போ வரும் பார்த்தீங்கன்னா 72.9 அப்படிங்கிற வேல்யூஸ் வரும். ஓகே, விச் இஸ் இதுக்கு கம்பேர் பண்ணும்போது கரெக்டாக ஒரு இதாகலை, பட் க்ளோசர் டு 88ங்கிற மாதிரி ஒரு வேல்யூஸ் நம்மக்கிட்ட வந்துருச்சு. ஸோ இதே மாதிரி தான் இந்த ஆல்ஃபா போட்டிருக்கோம்ல, இதே மாதிரி கொஞ்சம் ஸ்டெப்ஸாக ரைட் டைரக்ஷனில் எடுத்து இந்த வெயிட்டு க்ளோஸாக வர மாதிரி நம்ம செக் பண்ணணும். ஓகே, இப்போ ஒரு டிசிஷன் ட்ரீக்கை நம்ம செட் பண்ணி நம்ம வந்து 72.9 கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம்னா ஒரு 72.9 ஒரு வேல்யூ கிடச்சிருக்கா. இப்போ நம்ம ரெசிடியூவல் கண்டுபிடிக்கலாம். ஓகே, இந்த 88க்கும் இந்த 72.9க்கும் ரெசிடியூவல் கண்டுபிடிச்சா புதுசாக அப்டேட்டடான ரெசிடியூவல்ஸ் வேல்யூ நம்மக்கிட்ட கிடைக்கும். ஸோ அதை இப்போ அப்லோட் பண்ணலாமா? இப்போது நான் வந்து புதுசாக அப்டேட் ஆன ரெசிடியூவல்ஸை நான் எடுத்துட்டேன். சரியா? இப்போவும் நம்ம அதே மாதிரி தான் இங்கே எப்படி வந்து 3 டிசிஷன் ட்ரீ, அதாவது நம்ம இங்கேருந்து ஒரு வேரியபிள்ஸ் எல்லாம் எடுத்து ஒரு டிசிஷன் ட்ரீ ஃபார்ம் பண்ணோமோ அதே மாதிரி அடுத்து அப்டேட் பண்ண ரெசிடியூவல்ஸ்க்கு நம்ம ஃபார்ம் பண்ணணும்ல. ஸோ அதை பண்ணியிருக்கேன். இந்த 15.1ங்கிற வேல்யூ எப்படி வந்துச்சுன்னா, நம்ம கேல்குலேட் பண்ணோம் பார்த்தீங்களா ப்ரீவியஸ் டிசிஷன் ட்ரீயில். ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து 72.9ங்கிற வேல்யூ வந்தது. இது ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் தான் இந்த வேல்யூ. ஓகே, ஸோ இப்போ இதை நம்ம ஃபார்ம் பண்ணிட்டோமா, ரெசிடியூவல்ஸ் அப்டேட் பண்ணிவிட்டு இப்போ அதே மாதிரி ஒரு டிசிஷன் ட்ரீ பண்ணுறோம். அங்கே பண்ண மாதிரியே பண்ணோம். ஜெண்டர் வந்து ஃபீமேலாக இருக்கணும், எஸ்ஆர் நோவான்னு செக் பண்ண போகிறோம். இங்கே ஹைட்டுங்கிறது லெஸ் தென் 1.6ங்கிற செக் பண்ண போகிறோம். அப்புறம் இந்த பக்கம் கலர் வந்து நாட் ப்ளூ அப்படிங்கிறத நான் ஷார்ட்டாக எடுத்திருக்கேன் இப்போ இடம் இல்லாதனால. ஸோ கலர் நாட் ப்ளூன்னு எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கு 2 வரும். ஸோ இங்கே கேல்குலேட் பண்ணோன்னா இது எல்லாத்தையும் நான் சம் பண்ணி எழுதிக்கிறேன், நீங்கள் வேணால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த இதில் லெஸ் தென் 1.6 கிட்ட வர்ற மாதிரி என்னென்ன வேல்யூஸ் இருக்கோ அதை எடுத்து இதில் வர்ற எல்லாத்தையும் நான் வந்து ஆட் பண்ணி அதோட ஆவரேஜ் கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன். ஓகே, அது எவ்வளோ வருதுன்னா -13.2 வருது. இது வந்து நோங்கிறது 4.3 வருது. இங்கேயும் எஸ் நோ பிரித்தோன்னா இங்கே 3.4 வருது, இங்கே 15.1 வருது. ஓகே, இதுதான் வந்து நம்ம இங்கே பண்ணி வச்சுருக்கிறது. ஓகே, இதில் நம்ம என்ன கேல்குலேட் பண்ண போகிறோன்னா, ஸோ இதுங்கிறது எதை மெஷர் பண்ணுது, இந்த அப்சர்வேஷனை நான் செலக்ட் பண்ணணுன்னா இந்த அப்டேட்டட் ரெசிடியூவல்ஸ் தான் வருது 15.1 அப்படிங்கிறத.
ஸோ இப்போ அதுக்கு வந்து நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா ஆவரேஜ் வெயிட்டு. ஃபஸ்ட்டு இது கண்டுபிடிச்சோம்ல, எவ்வளோ கண்டுபிடிச்சி வச்சோம் இனிஷியலாக 70.2 அப்படிங்கிறது நம்ம கண்டுபிடிச்சி வச்சோம். சரிங்களா? இந்த 70.1ங்கிறது பார்த்தீங்களா 71.2 இதுதான் இனிஷியலோட லீஃபு. ஸோ இதை எடுத்து இப்போ புதுசாக நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இது ஃபஸ்ட்டு டிசிஷன் ட்ரீயோட ரெசிடியூவல்ஸு, இது ரெண்டாவது டிசிஷன் ட்ரீயோட ரெசிடியூவல்ஸ். ஸோ இந்த ரெசிடியூவல்ஸோட மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? ஃபஸ்ட்டு இதுக்கு 0.1 இன்ட்டு 16.8ன்னு வருமா? ஸோ அதே மாதிரி இங்கே 0.1 இன்ட்டு 15.1 அப்படிங்கிறத கேல்குலேட் பண்ணுவோம். ஸோ இப்போ கேல்குலேட் பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும்னா 74.4 அப்படிங்கிற வேல்யூ வரும். ஸோ இந்த 74 பாயிண்ட்டுங்கிற வேல்யூ பார்த்தீங்கன்னா இங்கே எப்படி இருக்குது? 71.2 இருந்தது, 72.9 இருக்குது, 74.4 இருக்குது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து நம்மளோட 88ங்கிற அந்த ப்ரிடிக்டட் வேல்யூக்கு நம்ம வந்து 88ங்கிறது வந்து அப்சர்வ்டு வேல்யூக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நெருங்கி நம்ம வர்றோம். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுவோன்னா, உங்களுக்கு ஆப்வியஸ்லி உங்களுக்கு அந்த இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ கண்டுபிடிச்சதுலேருந்து வச்சு மூணாவதாக ஒரு அப்டேட்டட் ரெசிடியூவல்ஸை நம்ம பண்ணுவோம். அந்த அப்டேட்டட் ரெசிடியூவல்ஸ்க்கு என்ன பண்ணுவோம்? இங்கே இருக்கிற வெயிட்டையும் இதையும் சப்ராக்ட் பண்ணி ஒரு வேல்யூஸ் எடுப்போம். வச்சுட்டு இதே மாதிரி ஒரு டிசிஷன் ட்ரீயை ஃபார்ம் பண்ணி இந்த ட்ரீ வந்து பெருசாகிக்கிட்டே போய்கிட்டே இருக்கும். ஸோ இந்த பெருசாகிட்டே போயிருக்கிற ட்ரீ எல்லாம் கம்பைன் பண்ணி நம்ம எவ்வளோ கொடுக்குறோமோ, ஆக்சுவலாக எவ்வளோ டிசிஷன் ட்ரீ வரணுங்கிறத முன்னாடியே நம்ம பேராமீட்டரில் கொடுப்போம்ல, அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த ட்ரீஸ் எல்லாம் வளர்ந்துக்கிட்டே போய் நம்மளுக்கு வேல்யூவை ப்ரிடிக்ட் பண்ணி கொடுத்துரும். ஸோ இது மாதிரி தான் வந்து இந்த கிரேடியன்ட் பூஸ்டிங் அல்காரிதம் ஆக்சுவலாக ஒர்க் ஆகுது. நம்மளோட டைப்ஸ் ஆஃப் வீடியோஸ்லேயே நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன், அதை லாஸ் ஃபங்க்ஷன்ஸை வந்து ஆப்டிமைஸ் பண்ணும் அப்படின்ட்டு. இப்போ நம்ம என்ன லாஸ் ஃபங்க்ஷன் எடுத்திருக்கோன்னு உங்களுக்கு புரியுதில்ல? நம்மளோட ரெசிடியல்ஸ் எடுத்திருக்கோம் பார்த்துருக்கீங்களா, அப்சர்வ்டு மைனஸ் ப்ரிடிக்டடு. அதை ஆப்டிமைஸ் பண்ணி குறைச்சிட்டே வரோமா? ஸோ இப்போ நான் மூணாவது டிசிஷன் ட்ரீ நான் போடலை, பட் நம்ம போட்டிருந்தோன்னா அதோட வேல்யூஸ் எவ்வளோ வருங்கிறத நான் மார்க் பண்ணுறேன். ஸோ இப்போ மூணாவது டிசிஷன் ட்ரீயை நம்ம ஃபார்ம் பண்ணி வச்சுருந்தோன்னா இப்படி தான் அந்த வேல்யூஸ் எல்லாம் வந்திருக்கும். சரியா? வேல்யூஸ் வந்திருக்கும். இதுக்கு நம்ம வந்து டிசிஷன் ட்ரீயை ஃபார்ம் பண்ணி அடுத்த இதுக்கு நம்ம வேல்யூஸ் எல்லாம் அப்லோட் பண்ணிவிட்டு போனால் இது அப்படியே சைக்கிள் பெருசாகிட்டே இருக்கும். நான் ஏன் இது மூணாவதுக்கும் எழுதுனேன்னா உங்களுக்கு ஒரு சேஞ்சை காட்டுறதுக்கு தான். ஃபஸ்ட்டு வந்து 16.8 இருந்தது ரெசிடியூவல்ஸ். ஓகே, நம்ம வந்து ரெசிடியூவல்ஸ் எப்போயுமே கம்மியாக இருந்தால் தான் நம்ம மாடல் நல்லா கண்டுபிடிக்குது, கெத்தாக பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். அதே மாதிரி தான் இங்கே 16.8 இருந்தது, 15.1, 13.6. ஸோ இது குறைஞ்சிக்கிட்டே வருதா? ஸோ மாடல் வந்து ஆப்டிமைஸ் ஆகுது, நம்மளோட லாஸ் ஃபங்க்ஷனாக ஆப்டிமைஸ் ஆகிட்டு வந்து நம்மளுக்கு வந்து நம்ம ப்ரிடிக்ட் பண்ணுற வேல்யூ, நம்ம அப்சர்வ் பண்ணுற வேல்யூ வந்து நம்ம ப்ரிடிக்ட் பண்ணுற வேல்யூ வந்து கிட்ட வரப்போகுது அப்படிங்கிறது தான் அர்த்தம். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து கிரேடியன்ட் பூஸ்டிங் அல்காரிதம் ஒர்க் பண்ணுற மெத்தட். ஸோ இந்த மெத்தடில் உங்களுக்கு எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறதுக்கான ஒரு கான்செப்ட் சொல்யூஷன் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். அடுத்த இதே மாதிரி ஒரு இதில் கிரேடியன்ட் பூஸ்டிங்லேயே ஒரு 4 செட் ஆஃப் வீடியோஸ் கொடுக்க போகிறேன். பிகாஸ் நான் இங்கே என்ன நம்ம பார்த்துருக்கோம், ரிக்ரெஷன் ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறது எப்படின்னு தான் பார்த்துருக்கோம். கிரேடியன்ட் பூஸ்டிங் வந்து கிளாசிஃபிகேஷன் ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத இதெல்லாம் ஏன் தெரிஞ்சு வச்சுக்கணும்னா, ஒன் ஆஃப் த நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பூஸ்டிங் அல்காரிதம் வந்து த பெஸ்ட் அல்காரிதம் வந்து ஒரு பூஸ்டிங் அல்காரிதம் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் அல்காரிதம். ஸோ அதனால் வந்து நிறைய இன்டர்வியூ கொஷின்ஸ் வந்து நீங்கள் இந்த பூஸ்டிங் அல்காரிதம்லேருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அந்த அல்காரிதம் எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத தெரிஞ்சால் தான் நம்ம இன்டர்வியூவில் கேட்குற கொஸ்டின்ஸ்க்கு நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். ஸோ வந்து அதை நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். ஓகே, அடுத்த வீடியோவில் இந்த கிரேடியன்ட் பூஸ்டிங்கோட மேத்தமேட்டிக்கல் இன்ட்யூஷன்ஸ் எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம். உங்கள் எல்லாருக்கும் இந்த கண்டென்ட் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் கீழே இருக்கிற அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணி என்னை மோட்டிவேட் பண்ணுங்கள். அப்புறம் முக்கியமான விஷயம், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது மிஷின் லேர்னிங், டேட்டா சயின்ஸ், அதுக்கப்புறம் நிறைய சாஃப்ட்வேர் ரிலேட்டடான விஷயங்கள் இதெல்லாம் கற்றுக்கணுன்னு ஆசைப்படுறாங்க, பட் அவங்களுக்கு இங்கிலீஷில் கற்றுக்க முடியாது, தமிழில் தான் கற்றுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேரியர் அவங்களுக்கு இருந்துச்சுன்னா நம்ம சேனலை அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. உண்மையிலே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் சொல்ல மறந்துட்டேன், முக்கியமான விஷயம், கீழே இருக்க அந்த சப்ஸ்கிரிப்ஷன் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஆளில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற கண்டென்ட் உங்ககிட்ட வரும். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் டாட்டா, பை பாய்.